அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். தமிழில் எண்கணித சோதிடம் புதிய முறையில் உருவாக்கப்பட்ட எண்கணிதத்தை வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். அதான் இந்த எண்கணிதம். நிமித்தத்துக்கு 5 எழுத்து 9 2 4 7 7 இதெல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதி என்கிறது 2. நிமித்தம் என்றால் சகுனத்தை குறிக்கிறது. நிமித்தம் என்றால் சகுனத்தை குறிக்கிறது. இமில் 3 எழுத்து 2 2 1 இதெல்லாம் கூட்டாக 5. இமில் என்றால் பொலி எருது. மெய்ப்பை என்றால் துகில் ஆடை. மெய்ப்பை அதுக்குரிய எண்ணிடம் 4 8 6 4 இதெல்லாம் கூட்டாக்க 22. அதோடைய விதி என்கிறது 4. மெய்ப்பை துகில் ஆடை. மல் 2 எழுத்து 1 1 அது விதி என்கிறது 2. மல் என்றால் மரப்போர். மல் என்றால் மரப்போரை குறிக்கிறது. உளி 2 எழுத்து 3 8 இதெல்லாம் கூட்டாக்கா 11. அதோடைய விதி என்கிறது 2. உளி ஓர் ஆயுதம். மலையும் உடைக்கலாம். உளி என்பது மலையை உடைக்கவே அது சொல்லப்பட்டது. கற்களை உடைக்கலாம், அதான் உளி. உளி ஓர் ஆயுதம். அது விதி என்கிறது 2. கங்குல் 4 எழுத்து 1 8 3 1 இதெல்லாம் கூட்டாக்கா 13. அதோடைய விதி என்கிறது 4. கங்குல். கங்குல் என்றால் இருளை குறிக்கிறது. கங்குல் இருட்டை குறிக்கிறது. கங்குல் என்றால் இருட்டை குறிக்கிறது. இருவினை 4 எழுத்து. இருவினைக்கு எண்களிடம் 2 5 6 4 இதெல்லாம் கூட்டாக்கா 17. அதோடைய விதி என்கிறது 8. இருவினை என்றால் நல்வினை தீவினை. ஒருவர்கிட்ட நல்வினையே இருந்தால் நல்லதே நடக்கும். இன்னொருத்தர் தீவினை இருந்தால் தீவினையே நடக்கும். அவர் மேலே பழிகள் வரும். பல கெட்டதையே நாடும். அதான் தீவினை. இருவினை என்றால் நல்வினை தீவினையை குறிக்கிறது. கயலுக்கு 3 எழுத்து 1 2 1 இதெல்லாம் கூட்டாக்க 4. கயல் என்றால் மீனை குறிக்கிறது. கயல் என்றால் மீன். பார் 2 எழுத்து 7 9 அல்ல கூட்டாக்க 16. அதனுடைய விதி என்கிறது 7. பார் என்றால் உலகு. பார் என்றால் உலகு என்று குறிக்கிறது. மரிக்கு 2 எழுத்து 1 9 இதெல்லாம் கூட்டாக்க 10. அதனுடைய விதி என்கிறது 1. மரி ஆட்டுக்குட்டி குறிக்கிறது. ஆட்டுக்குட்டியை குறிக்கிறது. மரி ஆட்டுக்குட்டியை குறிக்கிறது. இமில் ஏறு என்றால் காளை மாடு. இமில் ஏருக்கு எண்களிடம் 2 2 1 2 1 இதெல்லாம் கூட்டாக்க 8. இமில் ஏறு அப்படின்னா காளை மாடு என்ற சொற்களை குறிக்கிறது. முளைப்புக்கு 4 எழுத்து 3 2 6 2 இதெல்லாம் கூட்டாக்க 13. அதோடைய விதி என்கிறது 4. முளைப்பு என்றால் விதைகளை குறிக்கிறது. முளைப்பு விதைகளை குறிக்கிறது. அது 4ஆம் இடத்தை. முளைப்பு என்பது 4ஆம் இடத்தை குறிக்கிறது. சுகஸ்தானத்தை. அப்போ முளைக்கிறது நல்லா சுகமாக ரொம்ப அழகாக முளைக்கும் போதே அது முளைக்கும் போது நல்ல ஒரு உற்சாகமாகவும் கவலை இல்லாமல்
ஒரு திருப்திகரமாக அது முளைக்கும். அந்த பயிர் தான், அந்த விதை தான், பயிர் தான் நல்லாயிருக்கும். அதான் முளைப்புங்கிறது. முளைப்பு சுகஸ்தானம். அதான் இப்போ அந்த முளைப்புக்கும் சுகம் உண்டு. முளைப்புக்கு முளைக்கும் போது அது செத்து போச்சா அது குறைக்காது. அதான் முளைப்பு சுகஸ்தானத்தை குறிக்கிறது, விதைகளை குறிக்கிறது. பிரபு 3 எழுத்து, 1 3 2 இல்லா கூட்டினாக்கா 6. பிரபு, பிரபு என்றால் ராஜாக்களை தான் குறிக்கிறது. அப்போ பிரபு 6வது எண்கிணத்தை குறிக்கிறது. இந்த எண்கிணம் தமிழுக்கு 240 எழுத்துங்க. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிணம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் நான் ஆய்வு செய்து இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். எத்தனையோ அனைத்து வார்த்தைகளின் உண்மைகளையும், ஜோதிட உண்மைகளையும், தமிழ் எழுத்துக்களின் ஆய்வுகளையும் இந்த எண்கிணத்தால் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இந்த எண்கிணம் வார்த்தை அடிப்படையில், சொற்கள் அடிப்படையில், சீர் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு வார்த்தைகளாக உருவாகி ஒவ்வொரு சாணத்தையும் ஒவ்வொரு இடத்தையும் நாடியே அது தோன்றுகிறது. நாம் எப்படி பெற்றவளை தாய் தந்தையை எதிர்பார்க்கிறோமோ அதுபோல் அது வாழையடை வாழையாக ஒவ்வொரு எண்களிடமும் ஒவ்வொரு எழுத்தும் வார்த்தைகளாகி ஒவ்வொரு இடத்தையே குறிப்பிட்டு வருகிறது. தாய், பிள்ளை, மகன், பேரன், பிள்ளைகள் அப்படின்னு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அந்த அடிப்படையாக குறிப்பிட்டு வருகிறது. இந்த எண்கிணிதம் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். கரம்பு, கரம்புக்கு 4 எழுத்து, 1 3 7 2 இல்லா கூட்டாக்கா 13. அது விதி என்கிறது 4. கரம்பு. பெரம்பு, அடுத்தது பெரம்பு. பெரம்புக்கு 4 எழுத்து, 3 3 7 2 இல்லா கூட்டாக்கா 15. அது விதி என்கிறது 6. பெரம்பு. மறுப்பு 4 எழுத்து, 1 1 6 2 இல்லா கூட்டாக்கா 10. அதோட விதி என்கிறது 1. மறுப்பு. மறுப்புக்கு விதி எண் 1. பூரிப்பு 4 எழுத்து, 9 4 6 2 இல்லா கூட்டம் 21. அது விதி என்கிறது 3. பூரிப்பு சந்தோஷம் தான். அதாவது பூரிப்புங்கிறது சந்தோஷத்தையே குறிக்கிறது. பூரிப்பு சந்தோஷத்தை குறிக்கிறது. கஷ்டத்தை நீக்கப்பட்டது தான் பூரிப்பு. பூரிப்பு கஷ்டத்தை நீக்கக்கூடியது. பூரிப்பு சந்தோஷத்தை அது நாடுகிறது. வாய்ப்பு, வாய்ப்புக்கு 4 எழுத்து, 3 8 6 2 இல்லா கூட்டாக 19. அது விதி என்கிறது 1. வாய்ப்பு என்றால் ஒருவர் எதிர்பார்க்கிறது, அது ஒரு வாய்ப்பு தான். நல்ல வாய்ப்பு கிடைச்சிது, அந்த நேரத்தை முன்னுக்கு வந்துட்டாங்க, நல்ல வாய்ப்பு, அதையே பிடிச்சிக்கிட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்புங்கிறது அது ஒரு சந்தோஷத்தையும் குறிக்கும். வாய்ப்பு என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடியது அத்தனையுமே நடக்கக்கூடியதான் வாய்ப்பு. வாய்ப்புங்கிறது 1வது எண்ணிக்கையில் வருகிறது. வாய்ப்பு நான் கூட எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அந்த வாய்ப்பு கிடைச்சா எனக்கும், நானும் அதையே ஃபாலோ பண்ணிக்குவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததால தான் இந்த எண்ணியத்தை நான் உருவாக்கினேன். இந்த வாய்ப்பு மூலம் தான் இந்த எண்கிணத்தை வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அதனால் இந்த எண்கிணிதம் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியல மாட்டம், திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்கிணித வள்ளுவர், தமிழ் எண்கிணித வள்ளுவர், வள்ளுவ பண்டாரம். நன்றி, வணக்கம்.